ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பழங்களை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களா? எங்கள் வீட்டு தோட்டத்தில் அதெல்லாம் நிறையா இருக்குங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் பிளான்ட் வந்து இது தாங்க. இது என்ன அப்படின்னா வந்து ஸ்டார் ஃப்ரூட். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒன்றுனே வந்து சொல்லலாம். இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம நெல்லிக்காய் செடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் இது வச்சு ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்குங்க. வச்சு ஒரு 3 வருஷத்துலேருந்தே வந்து காப்புக்கு வந்துருச்சு. இதோட பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் சின்ன பழம், இதோட பெருசாக கூட நல்லா கை அளவுக்கு வந்து காய்க்குங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்களா ஸ்டார் மாதிரி தெரியுது இல்லையா, அதனால தான் இதுக்கு பேரே ஸ்டார் ஃப்ரூட். இதோட பிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. பூ எடுத்து பிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பச்சையிலே வந்து வேணால் கட் பண்ணி உப்பு மிளகா அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி நெல்லிக்காயில் சாப்பிட்றோம் அந்த மாதிரி சாப்பிட்லாங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீர் அப்படி கடிச்சோம் அப்படின்னா வந்து ஜூஸியாக இருக்குங்க. இந்த செடியோட ஒவ்வொரு பழமுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா காய்ச்சுது. இப்போ கொஞ்சம் கடைசி ஆயிடுச்சுங்க. நிறைய பழம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஒரு நல்லா நம்ம உரம்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நல்லா நம்மளோட கை அளவுக்கு வந்து பெருசாக காய்க்குங்க இந்த செடி. இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். இது டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு இனிப்பு கலந்த. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெலாக்காய். இது வந்து ரேரான ஃப்ரூட் தான், நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏழுமலையான் கோயில் போனவங்களுக்கு வந்து நிறைய தெரியும். இது வந்து அங்கே நிறைய கிடைக்குங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த மலங்காட்டு சைடு அந்த சைடு தான் வந்து இது நிறையா பார்த்துருக்கேன் நான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதோட பூ பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நல்ல வாசம், லைட் வாசத்தோடு இருக்குங்க. அப்புறம் இந்த பிளான்ட்டோட டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிடாது. உப்பு மிளகுடி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பழகிட்டோன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இதோட செடியே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. இவ்வளோ சின்ன செடியாக தான் இருக்கும். வளர வளர பெருசாயிரும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க இல்லையா பழம், அதுலேயே வந்து டார்க் கலர் ஆனால் தான் வந்து அது பழுத்திருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஆப்பிள், ரோஸ் ஆப்பிள் இல்லைன்னா பெல் ஃப்ரூட் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொத்து கொத்தாக காய்ச்சிருங்க. காய்ச்சிட்டு வந்து இது இன்னும் வந்து பழுக்கலை. பழுத்தது அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் தெரியும். பார்டர் வந்து பிங்க் கலர்லேயும் ஃபுல்லாக வந்து க்ரீன் அண்ட் பிங்க் கலந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து நாங்கள் வாங்கும்போது வந்து என்னென்னாங்க அப்படின்னா பிங்க் கலராக இருக்கும், ரெட் கலராக வரும் இல்லைன்னா அப்படின்னு தான் சொன்னாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரல. இருந்தாலும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொத்து கொத்தாக இந்த மாதிரி நிறைய காய்க்குங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட், அப்புறம் ஒரு மணமாக இருக்குங்க. அந்த காய் சாப்பிட்டாலே வந்து இங்கே பார்த்திங்கன்னா மேலே கூட வச்சுருக்கு. இனிமேல் தான் வந்து பூ எடுத்து நிறைய காய்க்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலை இலந்தை. இதுவுமே வந்து நான் இங்கே வந்து தான் சாப்பிட்டு பழகினேன். எங்களோட இன்லா வீட்டில் தான் வந்து இந்த பிளான்ட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுற்றி ஒரு மரம் மாதிரி வரும். நம்ம வந்து ஒவ்வொரு காப்பு முடிஞ்சதுக்கப்புறமே வந்து நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னா வந்து கீழாலேயே காய்க்குங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விட்டுருக்கு. இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ வந்து காய்க்குங்க. பூ வந்ததுக்கப்புறம் வந்து அது நம்ம வந்து ரெகுலராக மருந்தடிச்சு விட்டுறணும். இல்லைன்னா வந்து அதில் வந்து பூச்சி புழுவெல்லாம் வந்து தங்கிக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு புழு வந்து வந்துடும். அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து மருந்தடிச்சு விட்டுருவோம். பார்த்திங்கன்னா பூ வந்து நிறைய விட்டுருக்குங்க. நிறையா பூ காய்ச்சிருக்கு. இனிமேல் தான் வந்து அந்த காப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காய் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும்போது வந்து பச்சையாக இருக்கும். இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். இதுவுமே வந்து ஒரு மினி ஆப்பிள் சைஸ்க்கு இருக்குன்னு வைங்களேன் காய். நான் உங்களுக்கு பழுத்தது கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து காப்பு கம்மியாக இருக்குங்காட்டி தெரியல. இந்த மாதிரி இருக்குங்க. லேஸ் க்ரீன் ஆயிரும். இன்னுமே காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் நான் கடிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஜூஸியாக நல்ல இனிப்பான ஒரு காய் தாங்க. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்லாம் இந்த காயை. அப்புறம் இந்த வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான மரம் வந்து காத்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட்டான மரம். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி பராமரிச்சுட்டு வரதே சிஸ்டர் இன் லாவும் என் ஹஸ்பண்டும். நான் சும்மா வீடியோ மட்டும்தான் எடுக்கிறேன்.
இது வந்து வாட்டர் ஆப்பிளில் இன்னொரு வெரைட்டி தாங்க. இதில் வந்து இப்போ தான் பூ விட்டுருக்கு, காயெல்லாம் விடல. நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், அது பாருங்கள். இதுவும் வந்து கிட்டத்தட்ட பெல் பிளான்ட் வாட்டர் ஆப்பிள் அந்த பார்த்தோலே அதுலேயே வந்து க்ரீன் கலராக இருக்குங்க. ஃபுல் க்ரீன் லைட் ஒயிட் அந்த மாதிரி வருங்க. இதுவும் வந்து நல்ல நீர் சத்தான காய். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செரி பிளான்ட். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பிளான்ட். இது வந்து பிஞ்சு இப்படி தான் இருக்கும், பூ வந்து இப்படி தான் இருக்கும். செடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக குண்டு மரமாட்டெல்லாம் இருக்காது. இது ஒரு பிளான்ட் செடி தான். இது வந்து புளிப்பு இனிப்பு ரெண்டுமே கலந்த ஒரு செடி. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பழகணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க. காய் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து தொலைவி பார்க்குறேன். கீழே இருந்தே வந்து பூ விடுங்க. டெய்லியுமே ஒரு 4 பழம் 5 பழம் கிடச்சிட்டே இருக்கும். காலையில் கூட சாப்பிட்டேன். வீடியோ எடுக்கும்போது இருக்குதான்னு உங்களுக்கு நான் தொலைவி பார்க்குறேன். உங்களுக்காகவே வந்து ஒரு பழம் வந்து இருக்குது. இது இன்னும் பழுக்கல. பழுத்தது அப்படின்னா டார்க் கலரில் வரும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதோட பழம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கிற மரம் தான் வந்து இந்த ராமர் சீத்தாப்பழம். இந்த ராமர் சீத்தாப்பழம் வந்து நாங்கள் வந்து வில்லேஜில் இருக்கிறங்காட்டி மோஸ்ட்டாக வயசானவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஏதாச்சும் யூட்ரஸ் ப்ராப்ளம், ப்ரெக்னன்சி டிலே ஆச்சு அப்படின்னா வந்து இந்த பழத்தை தான் வந்து எங்களை சாப்பிட சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குங்க. இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சாப்பிட்றலாம். இதை ஒட்டியே வந்து இருக்கிறதா வந்து இந்த சிவப்பு கொய்யா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு பிளான் பண்ணி. இனிமேல் தான் தெரியும் எப்படி வந்து அது வந்து காப்பு தருது அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓடை இருக்குங்க. ஓடைக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு பனைமரம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நெட்டினதாமா. இதுவும் வந்து எப்போவுமே வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து வச்சுருக்கோம். பனைமரம் வந்து இப்போ நிறைய பக்கம் அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க. பனை ஓலையிலேருந்து அது கிழங்கு காய் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாட்டு சர்க்கரை விடமே வந்து பனங்கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் வந்து இந்த மரம் வந்து எல்லா பக்கம் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாங்கள் வீட்டுக்கிட்ட ஒன்றே ஒன்று வச்சுருக்கோம். இது எப்போ காய் தரும்னு எங்களுக்கே தெரியலை. அடுத்தது இது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு மலை நெல்லிக்காய் செடி 2 வந்து சேர்த்து நட்டு வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப குட்டி. அதை ஒட்டியே பார்த்திங்க அப்படின்னா மாதுளம்பழம். மோஸ்ட்டாக எல்லாத்து வீட்லேயுமே வந்து மாதுளை பழம் வந்து இருக்குங்க. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்குது. இது வந்து நாட்டு வெரைட்டி. நிறைய பிஞ்சு பூ காய் எல்லாமே வந்து பயங்கரமாக விட்டுருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. நான் சொல்லவே வேண்டியதில்லை. ஹீமோகுளோபின்லாம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு செடி இருக்குது. அதுதான் வந்து வெறும் சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடி தான். ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது வச்சு. அதுக்குள்ளேயே வந்து எங்கள் காப்பு கொடுத்துருச்சு. நிறைய பூ பழம் பிஞ்சு எல்லாமே வந்து நிறைய விட்டுருக்குங்க. இதுவும் நல்ல டேஸ்ட்டான பழம் தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ராமர் சீத்தாப்பழம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து முள் சீத்தான்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நிறைய கேன்சருக்கெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. இது வந்து பிளான்ட் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து காய் கொடுத்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்தது அதை ஒட்டியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு செடி நட்டுருக்கோம். இது என்ன வெரைட்டின்னு தெரியல, பெருசானா தான் தெரியும். இது கிட்டத்தட்ட பிளான் பண்ணி 1 இயர் ஆகுது. காய் வந்ததுன்னா மறக்காமல் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன். செடி பார்க்குறதுக்கு அப்படியே லெமன் செடி மாதிரியே இருக்கு இல்லையா? இது வந்து ஃபுல்லாக பெருசானா தான் வந்து எப்படி காய் வருது அப்படிங்கிறது. காய் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போகிறேன். எங்கள் ஊர்லேயெல்லாம் சொல்லுவாங்க, முருங்கையை வச்சவன் வெறுங்கையோடு தான் போவான்னு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து முருங்கை இலை காய் பூனை எல்லாத்துலேயுமே வந்து நியூட்ரிஷன் அதிகம். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். நோய்கள் அதிகமாக நம்மளை தாக்காது. அதுதாங்க அர்த்தம். அந்த செடியும் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒட்டியே வந்து ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரம் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுங்க நாங்கள் பிளான் பண்ணி. இனிமேல் வந்து அது வந்து காப்புக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக பூ விட்டு காய் வந்துடும். வந்ததுன்னா நான் உங்களுக்கு மறக்காமல் எடுத்து வீடியோ எடுத்து காய் எப்படி இருக்குது அது பூ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேங்க. புளி வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு இடத்த வந்து ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கு இல்லையா, அதனால் அதையும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். பார்க்கவே வந்து நல்லா அடம்பாக இருக்குங்க இந்த செடி. நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, 90s கிட்ஸோட ஃபேவரட்டான செடி ஒன்று நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அது மரமே ஆயிடுச்சுங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மரமும் இருக்குது. 2மே வந்து 90s கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுதான்
கொடிக்காக்காய்ன்னு நாங்கள் சொல்லுவோம். சீனி புளியங்காய், அதுக்கப்புறம் வந்து கேஷ் புளியங்காய், அந்த மாதிரி இது வந்து நிறைய பேரில் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கொடிக்காக்கா, சீனி புளியங்காய் அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். அதோட செடி தாங்க இது. இப்போ வந்து காய் இல்லைங்க, அது சீசன் இனிமேல் தான் வரும். அதுவும் எங்கள் வீட்டில் இருக்குது. நல்ல பெரிய மரமாகவே இருக்குது. நிறைய காய். இதோட பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து என்னைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.